Hello friends, welcome to தாளிப்பு ஓசை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாலாடு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த டம்ளர் நிறையா நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம், சூடு ஏறுற வரைக்கும். நீங்கள் மெஷர் பண்ணுறது எதில் வேணால் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்பு இல்லை பவுல் இல்லை டம்ளர் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இது நான் ஹீட் பண்ணுற அளவுக்கு ஹீட் ஆகிற அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலைகளை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாதி அளவு எடுத்துருக்கேன். எந்த டம்ளரால் பொட்டுக்கடலை எடுத்தனோ அதே அளவில் பாதி அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுலேயே அப்படியே ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச பொட்டுக்கடலை சுகர் மிக்சரை நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்ச கப்பியை இதில் சேர்க்க வேணாம். இப்போ பவுடரில் மட்டும் நம்ம நெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நான். அதாவது நான் எடுத்துக்கிட்ட அந்த டம்ளரில் ஒரு கால் கப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கிறேன் நான். இந்த டைமில் நீங்கள் நட்ஸு வேணும் அப்படின்னா வறுத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் நட்ஸ் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு உருகினா மட்டும் போதும், உருகி ஹீட் ஏறினா மட்டும் போதும். ரொம்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துருவோம். நல்லா கீ இது பண்ணது எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சாச்சு. இப்போ பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா லட்டு பிடிக்க வரும். அப்படி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டி நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நல்லா பிடிக்க வரும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெய் கண்டிப்பாக 1/4 கப்பாவது சேர்த்துக்கோங்க. இல்லை நான் 1/4 கப்பு 1 ஸ்பூன் தான் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கும் குறைவாக சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பிடிக்க வராது. இது போல் மீதி இருக்கக்கூடிய உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸில் ஈஸியாக மாலாடு ரெடி ஆகிடுச்சு. இது ஃபெஸ்டிவல் டைமில் தான் செய்யணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நார்மல் டேஸில் கூட நம்ம இதை செய்யலாம். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் லாடு இது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.